பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பு வந்து லோவாக எரியும். தீயடுப்பு நேரம் வந்து லோவாக எரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா அடிப்பறதுக்கு கீழே வந்து சட்டியில் வந்து தீஞ்சு போயிடும். இப்போ இருக்கிற தண்ணியில் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் வேக விட்டுருக்குறோம். இந்த 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் வேகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சதுனால இந்த 20 நிமிஷம் வெந்துடுது. இது ஊற வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிருக்கு. இந்த தண்ணி வந்து நம்ம மேலே ஒரு தட்டை வச்சு இந்த சட்டி அளவாக ஒரு தட்டத்தை வச்சு வடிச்சிருக்கோம். அந்த வடித்த தண்ணி கஞ்சி. இந்த கஞ்சி தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா பெரியவிலேருந்து சின்ன குழந்தைங்கன்னு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டு உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம். ஒரு 2 டம்ளர் 4 டம்ளர் ஆகும். ஆமாம், அரைப்படி அரிசிக்கு வந்து 6 டம்ளர் 4 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த 1 லிட்டர் தண்ணி ஊற்றினால தான் ட்ரை ஆக தண்ணி எடுத்து நம்ம இதே தண்ணி எடுத்து ஊற்றி கிளறிட்டே இருந்தங்காட்டி அடிப்பத்தாமல் இருக்குது. நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கஞ்சியும் எடுத்து குடிச்சிக்கலாம். வடித்த தண்ணி கஞ்சி எடுத்து குடிச்சிக்கலாம். இதுக்கு என்னென்ன குழம்பு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு.